அதிக அளவு வேகமும் விவேகமும் நிறைந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைய போகுது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்து ஒரு ஆக்ரோஷமான பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது, அவசரம் காட்டக்கூடாது. இது ரெண்டையும் தவிர்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பெயருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரும். பணியாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. மேலதிகாரியோட அன்பு ஆதரவு, ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடன் இருக்கிறவங்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமையும். யோகம் நிறைந்த ஒரு ஆண்டு அப்படின்னு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டை சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. எடுக்கிற காரியத்தில் ரொம்ப குறிக்கோளாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் வெற்றி பெறலாம், ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள்லாம் உங்ககிட்ட தோற்று போவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் தாமதமானாலும் கட்டாயம் இந்த ஆண்டில் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிச்சயமாக இந்த ஆண்டில் உங்களுக்கு அந்த எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதோட கூட புது முயற்சி எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அயல்நாட்டிலேருந்து ஏதாவது ஒரு சாதகமான பலன் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணி சார்ந்த விஷயத்துக்காக வெளியில் செல்வீங்க. அது மூலிமா சில மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அதோட கூட சில விஐபிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய குறையை கண்டுபிடித்து அதன் வழியில் நீங்கள் போகாமல் இந்த காலகட்டத்தில் இந்த குறையெல்லாம் கண்டுபிடிக்காமல் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருடைய பர்சனல் விஷயத்துலையும் நீங்கள் தலையிட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் என்ன ஒரு முயற்சி பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக அமையும். அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன உளைச்சலை கொடுக்கும். உங்களுடைய மேன்மையை ஒரு சில இடத்துல அது தடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நல்லது நிறைய நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுபகாரியெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குன்னா கூட அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உறவுகள் வகையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இளம் வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் பகல் கனவு எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடன் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த ஆண்டில் சரியாகும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் இந்த ஆண்டில் சரியாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மூன்றாம் நபர் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்திலையும் நீங்கள் தலையிட வேண்டாம். மூன்றாம் நபர் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் மன உளைச்சல், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி நீங்கள் மூன்றாம் நபர் தலையீட்டையும் அல்லது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே
தலையிடுறத குறிச்சிக்கிட்டிங்கனாவே இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செய்கிற தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டு வர்த்தகத்திலலாம் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அந்நிய செலாவணியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். யாருடைய கட்டாயத்தின் பேரும் எந்த ஒரு தெரியாத தொழிலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். கட்டாயப்படுத்தி ஒரு தொழிலில் இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையே கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. புதுசாக ஒரு தொழிலில் இறங்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தெரியாத தொழிலில் யாராவது கட்டாயப்படுத்தி நீ இந்த தொழில் செய்யி நல்ல வருமானம் வரும், நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அதில் நீங்கள் கொஞ்சம் இறங்க வேண்டாம். அப்படி இறங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறைக்கு பார்த்துட்டு உங்களுடைய தசாபத்தி கிரக அமைப்புகள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் மீது நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும். வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அதோடு கூட முக்கிய கோப்புகள்லாம் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாரிசுகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி பெருமைப்படுற மாதிரி ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட உங்களுடைய குழந்தைகள் மூலிமா ஏதாவது பாராட்டோ மகிழ்ச்சியே கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த சோம்பேறித்தரெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக தென்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் வர போகிறீங்க. கலையில் சிறந்து விளங்குவீங்க. அதே மாதிரி புது புது படைப்புகளை இந்த காலகட்டத்தில் படைப்பீங்க. உங்களுடைய புது முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆசிரியரோட பாராட்டு, பெற்றோருடைய பாராட்டு, பழைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழைய நண்பர்கிட்ட பேசும்போது அவங்கள உதாசீனப்படுத்த வேண்டாம். அதோட கூட பழைய வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்வது ரொம்பவும் நல்லது. ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தலைவலி, கண், பாதம் சம்பந்தமான பிரச்சனை, மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனை, செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைலாம் கொஞ்சம் வரலாம். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அதோட கூட உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பசு மாட்டுக்கு உணவளிங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா பசுவுக்கு பிடித்த தீவனங்களை வாங்கி கொடுங்க. அல்லது ஒரு வாழைப்பழமாவது வாங்கி பசுவுக்கு தானமாக கொடுத்துடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருகின்ற ஆண்டில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு யோக பலன்கள் கொஞ்சம் அதிகம். அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் கூட உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இழுபறியாக இருந்த நிலையெல்லாம் படிப்படியாக மாறும். அதோடு கூட எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். உங்களுடைய மன அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். பூர்வ புண்ணிய பலம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியமோ அல்லது நல்ல நல்ல விஷயங்களோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி என்பவர்கள் இருக்கிற வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த 2026 கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கட்டாயம் அதெல்லாம் நடைபெறும். பெரிய ஏற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பாரம்பரியமாக ஏதாவது நோய் இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, ரத்த சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்குது, தொற்றுநோய் ஏதாவது இருக்குது, உங்களுடைய முன்னோர்களுக்கு அது இருக்குது அப்படின்னா அது ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. மற்றபடி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி சுபகாரியம் நடைபெறும்.
நிறைய அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க, பொன் பொருள் வாங்குவீங்க, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த ஆண்டில் முயற்சி பண்ணிங்களா அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான்